அண்ணே நான் தான் ஐயோ ஆமாமா நான் தான் இப்பதான் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆமா அது அப்பவே வந்திருக்கும் போல. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆமாமா நம்ம பக்கம் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. மக்கள் ஓட்டு தானே எப்போ வின் பண்ணோம். அது வேற ஒண்ணு இல்ல. எதுக்கு போன் பண்ணா ஒரு 8 ஃபயர் இன்ஜின் வேணும்ண்ணே. ஆமா தீயணைப்பு வண்டி ஒரு 8 வண்டி வேணும். 8 வண்டி கரெக்டா இருக்கும் ப்ரோ. ஆமா ஒரு 8 வண்டி வேணும். நாளைக்கு ஒரு 8 பேருக்கான ஸ்குவாடுக்கு வந்து வயிறு எரியும், கபகபன்னு எரியும். வந்தீங்கன்னா கொஞ்சம் அணைச்சு விட்டுலாம். ஆமா நாளைக்கு வந்து அந்த பிக் பாஸ் செட்டு பக்கம் வரலாம். ஆமா நாளைக்கு தான் ஃபைனல் ஷூட் நடக்கும். காலைல கொஞ்சம் அந்த பக்கம் வந்துருங்க சரியா. நன்றி 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 வந்துருங்க. தண்ணி இன்னும் நிரப்பி கொண்டு வந்துருங்க சரியா. அடி பொறி இருக்க வேண்டிய நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மக்களே. சொல்லலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஒரு சம்பவம் எப்படா நடக்கும், எப்படா கண்ணில் காட்டுவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு சம்பவம் நாளைக்கு நடக்க போது. பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிற ஷோலே முதல் முறையா ஒரு ஹிஸ்டரி மேக் ஆயிருக்கு. அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து அடிச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் பிரித்து டைட்டிலை தன்வசம் படுத்துகிறார் அர்ச்சனா அவர்கள். என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ரைட் எப்படி இதுக்கும் வருவீங்க? பிஆர்னு கதறிட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க? பெயிட் பார்ட்ஸ் உண்மையான பெயிட் பார்ட்ஸ் வச்சாலும் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அன்அபிஷியல் ஓட்டுல 3000 ஓட்டு கூட தாண்டாம கடைசியில கிடந்திய அடி தண்ணி மாதிரி கீழே கிடந்திய. நீங்க கடைசி வீக்கு தான் அப்படி கொஞ்சம் மேலே ஏறி வந்திய. அப்பவே தெரிஞ்சு போச்சு பெயிட் பார்ட்ஸ் யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆந்திரா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கால இருந்து ஓட்டு கேட்கறீங்க. அதெல்லாம் வந்து பெயிட் பார்ட்ஸ் சொல்ல மாட்டீங்க. அர்ச்சனாக்கு எவனா எதுத்தா வீடியோ போட்டாலும் சரி, அர்ச்சனாக்கு எவனா போஸ்ட் போட்டாலும் சரி, பெயிட் பார்ட்ஸ் எங்க இடத்துல வருவீங்க? தற்கொலைஸ் சரி இருந்தாலும் பரவாயில்ல. கதறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் கதறுவீங்க. எப்படியும் மறக்காம கதறுங்க சரியா. போன் பண்ணியாச்சு. கதறுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேனச்சு விட்டுலாம். அப்புறம் மக்களே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. எப்படி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா மக்கள் ஓட்டு வின் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அந்த கார்பரேட் கம்பெனி வின் ஆகல. அப்ப ஆப்போசிட்ல பெயிட் பார்ட்ஸ் போட்ட ஓட்டு வின் பண்ணாம மக்கள் ஓட்டுக்கான பவரை காட்டி நம்ம அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபரை வின் பண்ண வச்சிருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரதீப்க்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்னன்னா பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் இவ்வளவு வந்திருப்பாங்களே எனக்கு தெரியல. என்னோட ஓன் ஒப்பீனியன் சொல்றேன். ஏன்னா பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையுமே அடிச்சு பிரித்து ஒரு மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருந்தாரு. அவருக்கான ஓட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எவனுமே தொட முடியாத அளவுக்கு ஒரு ஓட்டுகளை வச்சிருந்தாங்க. பட் அந்த ஒரு நபரை இவங்களால ஈஸியா அடிச்சு வெளியே அனுப்ப முடியாது தெரிஞ்சு அவன் மேல ஒரு ஃபேக்கா ஒரு காரணத்தை போட்டு அடிச்சு அவனை வெளியே அனுப்பிட்டாங்க. சோ வெளியே அனுப்பின பிறகு இந்த கேங் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு கேவலமான கூட்டமா சேர்ந்து இந்த ஷோவே ஒரு டாக்ஸிக்கா மாத்தி இந்த ஷோல இருக்க சின்ன ஆட்கள் எல்லாருமே தன்னை கால் கீழே போட்டு ஒரு கேம் ஆடினாங்க. அந்த கேம் அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உள்ள போயிட்டு வைல்ட் கார்டுல ஒரே வாரம் உள்ள போனோன்னே ரெட் கார்டு தூக்குனது தப்பு. அந்த கார்டு நீங்க தூக்கி இருக்க கூடாது, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க. அந்த அடி அந்த வாரத்தையே புரட்டி போட்டுச்சு. வெளியே மக்கள் எல்லாருமே அர்ச்சனா பத்தி பேச ஆரம்பிச்சோம். நான் உண்மையா சொல்றேன், நான் வந்து ஒரு பிரதீப் சப்போர்ட்டர். நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பிரதீப் தான் எனக்கு பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோல பிரதீப் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ இந்த பிரதீப்பை வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக்கா ஒரு கேவலமான காரங்களை வச்சு வெளியே அனுப்புறாங்களோ அப்ப நான் முடிவு பண்ணேன் இந்த ரெட் கார்டு தூக்குன எந்த ஒரு பர்சனும் டைட்டில் பக்கத்துல கூட வரக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க கூட நினைச்சிட்டு இருந்தேன். அந்த வகையில் அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அந்த மொத்த கேங்க அடிச்சு பறக்க விட்டாங்க. ஒன்னொன்னு மைக்கெல்லாம் கலத்தி போட்டு தெரிச்சு ஓடிச்சு. சோ அப்ப நான் முடிவு பண்ணி அர்ச்சனா தான் சப்போர்ட் பண்ணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அர்ச்சனா சப்போர்ட் பண்ணணும்னு அதான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு இடத்துலயும் ஸ்டாண்ட மாத்தவே இல்லை. நிறைய பேர் இடையில கூட ஸ்டாண்ட மாத்தி அப்படியே தினேஷ் பக்கமா அப்படியே விசித்திரா பக்கமா எல்லாம் போயிட்டு வந்ததை கேள்விப்பட்டேன். பட் நான் அப்படிலாம் எங்கேயுமே போல. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. ஏன்னா ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்ட் உள்ள இருந்து அந்த கேவலமான கேரக்டர் மத்தியில வாழ்ந்து, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், மொத்த வீடும் அர்ச்சனாக்கு ஆப்போசிட். அர்ச்சனா சண்டை போடாத ஒரு நபர் இந்த வீட்டுல கிடையாது. எல்லாருமே அர்ச்சனா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. அவ்வளவு பேரையும் தாங்கி அடி வாங்கி என்ன பொறுத்தவரை ரியல் ஃபைட்டர்னா அர்ச்சனா தான். பெயிட் பார்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்து சில்லறத்தனமா மாயாக்கு வந்து ஃபைட்டர் நேம் கொடுத்துட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. உண்மையான ஃபைட்டர் அர்ச்சனா. ஏன்னா நீங்க எல்லாம் அடிக்க அந்த வாரம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வெளியே போக மாட்டேன், நின்னு ஆடி காட்டுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு இவ்வளவு நாள் ஆடி அடிச்சு மேல வந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. அது மக்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் பெயிட் பார்ட்ஸ் சொன்னாலும் அது உண்மையான பெயிட் பார்ட்ஸ் யாருன்னு சொல்லி மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனாலதான் மக்கள் ஓட்டிங்க வின் பண்ணிருக்கு. வேற லெவல் ஓட்டுக்கலாமே நண்பர்களே. நான் தான் சொன்னேன்ல, பிக் பாஸ் ஷோ பாக்குறதுல முக்காவாசி பேர் ஒரு 80% பீப்புள் வந்து அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. மீதி ஒரு 20% பீப்புள் தான் அங்கேயுமா இவங்க கேம் நல்லா இருக்கு, அவங்க கேம் நல்லா இருக்கு, இவங்களுக்கு போல அவங்க வின் பண்ணலாம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்களே தவிர மத்த எல்லாருமே அர்ச்சனாக்கு தான். எப்போ அதாவது நம்ம கடைசியா ரீசெண்டா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு பிரதீப் வந்து இங்க உட்கார்ந்து இருப்பாரு. இந்த ரெட் கார்டு மேட்டர் நடந்தப்போ பிரதீப் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த பக்கம் புள்ளி கேங் எல்லாம் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. நடுவுல அர்ச்சனா அப்படி நடந்து வருவாங்க. சரியான கூஸ் பம்ப்ஸ். அதுதான் ஒரு படம் மாதிரி தான். ஆக்சுவலா பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த படத்தை பாதி வரத்தி கொண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த இன்டர்வல்ல பிரதீப் அப்படிங்கிற நபரை வெளியே எடுத்துட்டாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் நான் அடிச்சு காட்டுறேன் அப்படி சொல்லி அர்ச்சனா மொத்த பேரை ஓட விட்டு எல்லாமே காட்டியிருக்காங்க. எமோஷனலி ஆங்கிரி, சந்தோஷம், மயிர், மட்டனு எல்லாத்தையுமே காமிச்சு இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் சர்வே ஆகி இப்போ டைட்டில் நாளைக்கு தட்டி தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விகடன் சைட்ல இருந்து சோர்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய சோர்ஸ் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க ஹாப்பியா என்னாச்சு? ஹாப்பினா மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைவ் வரலான் இருக்கேன் அடுத்தது. லைவ்ல சந்திப்போம்.